ஐபிசி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய இந்த சந்தோஷமான நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. மீண்டும் எங்களுடைய நட்சத்திரங்களோடு இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் கொஞ்சம் வித்தியாசமாக கலைஞர்களை அழைத்து வருவது மட்டுமல்லாது இன்று ஒரு அழகான தருணம் உங்களுக்காக நாங்கள் வழங்க காத்திருக்கின்றோம். இருவட்டு வெளியீடு முதல் தடவையாக அதுவும் இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களுக்காக தர இருக்கின்ற இந்த வேளையில் எங்களுடைய கலைஞர்களை சந்தோஷமாக வாழ்த்துக்களை சொல்லி அன்போடு வரவேற்றுக் கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் வெளியிட இருக்கின்ற மண் திண்டும் மனசு இருவட்டின் பாடலாசிரியர் பாடகர் இங்கே வந்திருக்கின்றார்கள். பாடல் ஆசிரியர் என்று சொல்வதை விட பாடல் ஆசிரியர்கள் வந்திருக்கின்றார்கள், அதுவும் சகோதரர்கள். அவர்களை வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் மயூரன். வணக்கம் அக்கா. வணக்கம் சுதன்ராஜ். வணக்கம் அக்கா. வணக்கம் பாரதி. பாரதி இந்த பேருக்கேற்ற மாதிரி இந்த இருவட்டில் ஒரு பாடல் எழுதி இருக்கின்றீர்கள். பாரதியார் கவிதை மாதிரி தான் பாடல் இருக்குமா அல்லது அப்படி இல்லை? அவர்கள் பெரிய இமயம், நாங்கள் சிறு துளி. ஆமாம் மயூரன், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஆரம்பத்தில் நான் நினைக்கின்ற ஒரு 4-5 மாதங்கள் இருக்கும் இங்கே ஐபிசி கலையகத்திற்கு வந்திருந்தீர்கள். இங்கே அவரை எங்களுடைய பணிப்பாளர் அவர்களை சந்தித்து இப்படி ஒரு இருவட்டு செய்கின்றோம், அதற்கான ஒரு தளத்தை தாருங்கள், நான் மக்களிடத்தை சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று. அதை பற்றி நாங்கள் பேசிக்கொள்வதற்கு முதல் இந்த இருவட்டில் 5 பாடல்கள் நீங்கள் எழுதியிருக்கின்றீர்கள். சொல்லுங்கள், உங்களுடைய ஒரு கவிஞராக இன்றிலிருந்து நீங்கள் உங்களை உணர்ந்து கொண்டீர்கள். முதலில் உலகத்தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றிலிருந்து எனது கலை ஆர்வம் ஆரம்பித்தது. என்னுடைய ஊரின் பெயர் புலோலி, அதற்குள் வராத்துப்பளை. புலோலி என்பது புலவர் ஒலியாக மறைவிற்று என்கிறார்கள் ஆய்வாளர்கள். அந்த வகையில் அப்படியான ஒரு சிறப்பு வாய்ந்த மண்ணில் பிறந்தது என்னவோ எனக்குள் இயல்பான ஒரு கலை ஆர்வம் இருந்தது. இரண்டாவதாக என்னுடைய அண்ணன் பாரதியை சொல்லிக்கொள்வேன். ஏனென்றால் அவர் புதுவை ரத்னதுரை ஐயா, காசி ஆனந்தன் ஐயா, வைரமுத்து ஐயா, மேத்தா, அப்துல் ரஹ்மான் போன்ற ஆளுமைகளை எனக்குள் அறிமுகப்படுத்திய பொழுது என்னுடைய பார்வைகள் விரிந்தன. மூன்றாவதாக நான் படித்த பள்ளிக்கூடத்தை சொல்லிக்கொள்ளலாம். என்னுடைய கருக்கல்களை எல்லாம் கவிதை என்று தட்டி கொடுத்தார்கள். என்னுடைய வாய்மொழியை கூட சிறந்த பேச்சு என்று கொண்டாடினார்கள். அதன் விளைவாக பாடசாலையை தாண்டி கோட்டம், மாவட்டம், மாகாணம், தேசிய ரீதியாக அடையாளம் பெற்றேன். காலத்தை கொடியதென்பதோ வலியதென்பதோ அந்த மண்ணில் என்னை விருட்சமாக விடாமல் பிடுங்கி இந்த மண்ணில் அறிந்திருக்கின்றது. ஆனாலும் உங்கள் போன்றவர்கள் உரம் தருகின்ற பொழுது, உங்கள் போன்றவர்கள் எங்களுக்கு நீர் பாய்ச்சுகின்ற பொழுது இங்கும் வேர் கொள்வேன், இங்கும் கிளைகள் பரப்புவேன். மண் தின்னும் மனசு என்னொரு கிளை. அதாவது நான் இவரை பற்றி அறிமுகம் சொல்ல தேவையில்லை என்று நினைக்கின்றேன். காரணம், அவருடைய பேச்சு உங்களுக்கு காட்டி கொடுத்து விடும் அவர் யார் என்று. இந்த பாடலாசிரியர்கள் கவிஞர்களை அழைத்து வந்தாலே இதுதான். சரி, பரவாயில்லை. நாங்கள் இந்த வேளையில் சுதன்ராஜ் பார்ப்பதற்கு மிகவும் அமைதியாக இருக்கின்றீர்கள். ஆனால் இந்த இருவட்டில் நீங்கள் பாடல் பாடியிருக்கின்றீர்கள். இதுதான் உங்களுடைய முதலாவது இருவட்டு இல்லையா? நீங்கள் ஏற்கனவே பாடி இருக்கின்றீர்கள், அந்த அனுபவம் இருக்கின்றதா? நான் நார்மலாக கரோக்கி மியூசிக்கை யூஸ் பண்ணி பாடி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். இதுதான் என் கன்னி முயற்சி. சொல்லுங்கள், மயூரன் அவர்கள் உங்களுக்கு நண்பர். ஆமாம். எப்படி அந்த அனுபவம், நண்பரோடு பணிபுரிகின்ற அவருடைய கவி வரிகளுக்கு நீங்கள் பாடிய அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். இது எனக்கு ஒரு பெரிய ஒரு தலைமைன்னு சொல்லணும். ஏன்னா மயூரனு தெரியும் நான் பாடுவேன்னு. அப்போ மயூரன் கவிதை எழுதுவேன்னு தெரியும். அப்போ 2 பேரும் ஒரு சின்ன ஒரு முயற்சியாக தான் தொடங்கினது. அதில் இப்போ நான் இங்கே நிற்கிறத பார்க்க நான் பெரிய இடத்து நான் ஒரு பாடான்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் என்னால் முயற்சி செஞ்சுருக்கேன் முடிஞ்ச அளவு. பட் இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெரிய ஒரு தளத்தில் நிற்கிற மாதிரி திங்க் பண்ணுறேன். ஆமாம், முயற்சி திருவினையாக்கும் இல்லையா? சொல்லுங்கள், இப்போ மயூரனுக்கு தெரியும் நீங்கள் பாடுவது. இருவட்டை நாங்கள் இன்னும் சற்று நேரத்தில் எங்களுடைய ஒரு சிறப்பு விருந்தினரை அழைத்து இந்த இருவட்டை வெளியிட இருக்கின்றோம். சிறப்பு விருந்தினர் யார், இதை பற்றி நாங்கள் பார்ப்பதற்கு முதல் எங்களுக்கு தெரிய வேண்டும் நீங்கள் பாடுவீர்களா என்று. நாங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன பரீட்சை. இந்த இருவட்டில் நீங்கள் பாடிய பாடலில் ஒரு வரிகள் எங்களுக்காக. என்னை மறந்து போனவளே, உன்னை மறந்து போவேனோ, நான் இறந்து போவேனோ, என்னை துரத்தி விட்டவளே, உன்னை தூரத்தில் வைப்பேனோ, நான் தீயோடு வாழ்வேனோ, பழகினாய் பாசம் காட்டினாய், உருகினாய் உயிரே என்றாய், நேசித்தாய் என்னை யாசித்தாய், எனக்கே யாதும் ஆகினாய். சிறப்பு.
குரல் வளம் மிகவும் இனிமையாக இருக்கின்றது. சரி, நாங்கள் இவருடைய பாடல்களை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். நாங்கள் இருவெட்டு வெளியீட்டின் பின்பு இந்த பாடல்களை உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம். அது மட்டுமல்லாது மயூரன், இந்த பாடல் ஒளிப்பதிவோடு நின்று விடாமல் ஒளிப்பதிவும் செய்ய போகின்றீர்கள் என்று கேள்விப்பட்டேன். கலைஞர்களை தேடிக்கொண்டிருப்பதாகவும், அதை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக அதை இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். மண் தின்னும் மனசு என்னுடைய உணர்வின் இசை வடிவம். நீங்கள் அதற்கு உருவம் தாருங்கள், உங்களுக்கான அடையாளத்தை தேடுங்கள் என்று இந்த இடத்திலே நான் உங்களை வேண்டுதலாக சொல்லிக் கொள்கின்றேன். உண்மையில் நாங்கள் எங்களுடைய மனசை எங்களை வீட்டிலேயோ எங்களுடைய மண்ணிலேயோ புதைத்துவிட்டு இங்கே சாதாரணமான ஒரு ஜடங்களாக உலாவுவதாகத்தான் என்னுடைய தனிப்பட்ட உணர்வாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த ஊரை விட்டு துரத்தப்பட்டது பின்னோ அல்லது ஊரை இழந்த பின்னோ அதை பற்றிய நினைவோடையே ஒவ்வொரு நாளையும் நாங்கள் கழித்து கொண்டிருக்கிறோம். என்னை ஏதோ ஒரு இன்பமோ அல்லது ஒரு துன்பமோ எப்போதெல்லாம் என்னை தாக்குகிறதோ அப்போதெல்லாம் ஏதோ ஒரு ஊரின் நிகழ்வுகளையே நான் நினைத்து கொள்கிறேன். அப்போ அதில் இருந்து எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆற்றலையும் கொஞ்சம் கொஞ்சம் எழுதுகிற ஆர்வம் இருக்கிறது, எழுதியும் இருக்கிறேன். அதற்கு அப்பால் பாடல் யாத்து முயற்சிகள் கூட எல்லாத்தையுமே ஒரு மண்பாடு என்ற ஒரு நிலையத்துக்கூடாக நாங்கள் இதை வெளியீடு செய்கிறோம். நான் மண்ணை பாட விரும்புகிறேன். அதனூடாக எங்களுடைய மண் படுகின்ற பாட்டையும் நான் படைக்க விரும்புகிறேன். அதனால தான் அதை மண்பாடு என்று வைத்துக்கொண்டேன். அதன் பின்னர் இந்த இசை இருவட்டுக்கு கூட மண் தின்னும் மனசு என்று நாங்கள் இதுக்கு பெயர் வைத்திருக்கிறோம். மண் தின்னும் மனசு என்றால் என்னை பொறுத்த வரையிலே மண் தின்னும் மனசு, மண் எப்பாடி ஒரு இலையொன்று மண்ணில் விழுந்திருந்தால் எவ்வாறு அது மண்ணால் தின்னப்பட்டு இத்து போகுமோ அவ்வாறு தான் எங்களுடைய மனங்களும் இந்த மண் அடைகின்ற துயரங்களாலும் எல்லா மண் சாதாரணமான விடயங்களாலுமே அது சூழப்பட்டிருக்கிறது. ஆக நான் பார்த்துக்கொள்கிறேன். இன்னும் ஒன்று, மண் தின்னும் மனசு என்றது முழுக்க முழுக்க மண் பற்றிய ஒரு ஏக்கமாக இது இருக்கிறதுனால அது மண் தின்னும் மனசு என்று நாங்கள் இதுக்கு பேரை கூட சூட்டி கொண்டோம். மண் எப்பாடி ஒரு இலையை எவ்வாறு ஒரு இலை மண்ணுக்குள் விழுந்து இத்து போகுமோ அவ்வாறு தான் இந்த மண் பற்றிய நினைவுகளோடு நமது மனமும் இத்து போயிருக்கிறது. அதனால தான் இது மண் தின்னும் மனசு என்ற பெயரை கூட நாங்கள் இதுக்கு வைத்திருக்கோம். அதாவது ஒரு இருவட்டு என்று சொல்லும் பொழுது அதற்கு மிக முக்கியம் இசை. என்னதான் வரிகள் நாங்கள் ஆழமாக எழுதியிருந்தாலும் குரல் வளம் இருந்தாலும் இசை நன்றாக இல்லாவிட்டால் அங்கே எல்லாமே போய்விடும் என்று சொல்வார்கள். அந்த இசையமைப்பாளரை பற்றி இங்கே நிச்சயமாக பேசிக்கொள்ள வேண்டும். அவர்தான் இன்றைய நாளில் ஒரு ஹீரோவாக இருக்க வேண்டும். அவர் எங்களோடு இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை, அவரை பற்றி பேசிக்கொள்ள வேண்டியது கடமை. இசையமைப்பாளரை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய இந்த மண் தின்னும் மனசு என்னும் இருவட்டின் இசையமைப்பாளர் ஈழிசை பிரியன் ராஜ்குமார், அவரை என்னுடைய ஒரு உடன்பிறவா அண்ணனாகத்தான் நான் பார்க்கின்றேன். என்னுடைய உணர்வுக்கு இசை சேர்த்து தந்த என்னுடைய அண்ணன், அவரை என்றும் என் வாழ்நாளில் மறக்க முடியாது. உண்மையில் மிக மிக ஆற்றலுடைய இளைய கலைஞன். அவருடைய இலங்கையில் ஒரு ஆசிரியராக பணிபுரிகின்றார். மற்றும் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு விதமான இசையை தந்து இந்த இசைப்பிழையை ஐபிசி நிறுவனம் வெளியிடுகின்றனர் என்றால் அதற்கு ஒரு தரம் வேண்டும். அவர்களிடம் நான் வந்த பொழுது அவர்கள் இதை போட்டு காட்டுங்கள் என்று சொன்ன பொழுது நான் போட்டு காட்டினேன். அப்போது அவர்கள் அங்கு அது சம்பந்தப்பட்ட எல்லோரும் அந்த இசையை பெரிதாக பேசினார்கள். அதிலிருந்தே புரிந்து கொள்ள முடியும் என்னுடைய அண்ணன் ராஜ்குமாருடைய இசை திறமை. மண் தின்னும் மனசுக்கு ஒரு அழகிய வரலாறு உண்டு என்று கூறினேன். உண்மையிலேயே அது ஒரு அழகிய ஒரு காவியம் என்றே கூறலாம். மண் தின்னும் மனசு இசையமைப்பாளராகிய எனக்கும் அதனுடைய பாடலாசிரியரான மயூரதாஸ் விமலேந்திரனுக்கும் இடையில் ஒரு அழகிய ஒரு பாலம் இருக்கிறது. அவர் லண்டனில் இருக்கிறார். இதுவரை நான் அவரை சந்தித்ததில்லை. என்னுடைய பாடசாலை காலத்து மாணவன். நான் இந்த இடத்துல அனைவரையும் ஞாபகப்படுத்தியாக வேண்டும். என்னுடைய பாடசாலை காலத்து மாணவன், இப்பொழுது மருத்துவ தாதி ஊழியராக இலங்கையில் கடமையாற்றி கொண்டிருக்கும் என்னுடைய நண்பன் பிரசன்னாவினுடைய அறிமுகத்தினாலே எனக்கு இளங்கோ என்ற நபரை அறிமுகமாக கிடைத்தது. இளங்கோ என்ற நபர் மூலமாக சுதன்ராஜ் அறிமுகமானார். சுதன்ராஜின் மூலமாக மயூரதாஸின் மூலமாக பாரதிதாஸ், இன்னும் இவ்வாறு இந்த உறவு நீண்டு கொண்டே செல்கின்றது. உண்மையிலேயே இந்த பாடல் இதுவரை நாங்கள் இசையமைத்திருக்கிற இந்த பாடல் இந்த நீண்ட வரலாறை கொண்ட இந்த ஒரு உறவு பாலத்தில் இதுவரை நான் மயூரனும் இதுவரைக்கும் நாங்கள் சந்தித்து கொண்டதே இல்லை என்று சொல்லலாம். உண்மையிலேயே முகம் பாராமல் இருந்தாலும் இந்த பாடல் உருவாக்கத்தில்
ஒரு தந்தையாகவும் தாயாகவும் நாங்கள் இருவரும் இணைந்து பெற்றெடுத்த ஒரு அழகிய இசை குழந்தை என்று இந்த மண் தின்னும் மனசு ஒலிப்புகளையே நாங்கள் கூறலாம். ஒவ்வொரு பாடல்களும் மிகவும் சிரத்தை எடுத்து மிகவும் என்னுடைய இசையமைப்பு அனுபவத்திலே இந்த அளவுக்கு நான் இதுவரை சிரத்தை எடுத்து செய்த பாடல் அப்படி என்று சொன்னால் அது மண் தின்னும் மனசில் உள்ள ஒவ்வொரு பாடல்களையுமே முதலாவதாக கூறலாம் என்று கூறுவதில் எந்த ஒரு மிகையான கருத்தும் இல்லை என்று என்னால் உறுதியாக கூற முடியும். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் பாடலாசிரியர்கள் பாடகர் எங்களோடு இணைந்திருக்கின்றார். மண்பாடு நிலையத்தின் தயாரிப்பில் மண் தின்னும் மனசு இருவட்டு வெளியீடு இன்றைய தினம் சிறப்பாகவே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இருவட்டு வெளியீடை நாங்கள் சிறப்பு விருந்தினர் ஒருவர் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரை பற்றி சுவாரஸ்யமான விஷயம் எல்லாம் இன்னும் தொடர்ந்து பகிர்ந்து கொள்வதற்கு முதல் மயூரன் சொல்லுங்கள். அதாவது இசையமைப்பாளரை பற்றி சொல்லியிருந்தீர்கள், அவர் எவ்வளவு தூரம் உங்களுக்கு முக்கியமானவர் என்று சொல்லியிருந்தீர்கள். அதே போன்று வெவ்வேறு நாடுகளிலிருந்து பாடகர்களை இணைத்து இந்த ஆல்பத்தை உருவாக்கி இருக்கின்றீர்கள். இந்த இருவட்டை இன்றைய தினம் உருவாக்கி இன்றைய நாள் வரைக்கும் எவ்வளவு காலம் எடுத்திருக்கின்றது உங்களுக்கு முழுமையாக முடிப்பதற்கு? இந்த இருவட்டு உருவானது ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கின்றது. இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். மொத்தமாக 12 மாதங்கள் அளவில் ஒரு வருடம் அளவில் இந்த காலப்பகுதி எடுத்திருக்கும். இந்த மண் தின்னும் மனசு எவ்வாறு உருவானது என்றால், இவருடைய தம்பி அவர்கள் இளங்கோ, நான் என்னுடைய உடன்பிறவா தம்பியாகத்தான் பார்க்கின்றேன். அவர் கட்டாரில் இருக்கின்றார். அவருக்கு தெரியும் என்ன எழுதும் என்று. அவர் சொன்னார், அண்ணா எனக்கு ஒரு பாடல் வேண்டும், ஒரு யதார்த்தமான பாடல் வேண்டும். யதார்த்தமான பாடல் என்றால் அது வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றிய ஒரு பாடலாக எனக்கு வேண்டும் என்று சொல்லி, சரி எழுதலாம் என்று விட்டு வெளிநாட்டு வாழ்க்கை என்ற இந்த பாடலை எழுதிவிட்டு எல்லோருக்கும் காட்டினேன். எல்லோரும் தட்டி கொடுத்தார்கள். அங்குதான் இந்த இசை இருவட்டு நான் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பதற்கான ஆழமான அடித்தளம் அங்குதான் தோன்றப்பட்டது. என்னுடைய அன்பு தம்பி இளங்கோவிற்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். அடுத்ததாக பல நாடுகளில் இந்த கலைஞர்களை சேர்த்தேன். ஓகே, நான் எழுதிவிட்டேன், இனி இசையமைப்பாளர் தேவை. அவர்கள் உண்மையில் மேசையில் தட்டி பாடுவது என்று தான் அதை துவங்கினார்கள். இந்த பாடலுடைய தரம், எல்லோரும் பாராட்டிய விதம், எனக்குள்ளும் இருக்கின்ற அந்த எழுத்து தாகம், இதை ஒரு சிறந்த இருவட்டாக உருவாக்க வேண்டும் என்கிற தவிப்பு. அதைத் தொடர்ந்து 6 பாடல்களை எழுதினேன். அதன் பின்பு என்னுடைய அண்ணன் ராஜ்குமார் அவர்களை தேடி பிடித்து கொண்டேன். அதை கூட இளங்கோ அவர்கள் எனக்கு அறிமுகப்படுத்தினார். அதன் பின்பு 6 பாடல்களுக்கும் யாரை பாட வைப்பது? என்னுடைய அண்ணன் பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் சுதன் அண்ணா, அவரை கொண்டு பாட வைக்க வேண்டும். 3 பாடல்கள் அவரை பாட அந்த வாய்ப்பை கொடுத்தேன். ஆனால் முழுமையாக பாடலை அவரிடம் மட்டும் கொடுக்காமல் வேறு ஆக்களிடம் கொடுத்தீர்கள். அப்பொழுது ரம்யா, என்னுடைய தங்கை ரம்யாவை எப்படி நான் பார்த்தேன் என்றால், உண்மையில் ஈழத்து இளைய கலைஞர்களில் எனக்கு பிடித்த பாடகர் என்றால் ரம்யாவை சொல்லுவேன். அதே போல் தமிழகத்தில் பிடித்த இளைய கலைஞர் என்றால் திவாகரை சொல்வேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டதாக உணர்கின்றேன் என்றால் இருவருமே என்னுடைய இந்த ஆல்பத்தில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். ரம்யாவை தொடர்பு கொண்டு அவருடைய அப்பா சிவானாவுக்கு இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரிடம் கேட்டபொழுது அவர் உண்மையில் அவர்கள் ஒரு அடையாளம் பெற்ற கலைஞர்கள், நான் அடையாளம் பெறாத கலைஞன். என்னுடைய எழுத்தை பார்த்து விட்டு அவர் சொன்னார், நிச்சயமாக இதை செய்து தருவோம், இது எங்களுக்கான வாய்ப்பு என்று சொல்லி பெரிய வார்த்தைகள் பேசி அதை எனக்கு செய்து தந்தார். இந்த இடத்திலே சிவான் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன். அடுத்ததாக நிரோயன் அண்ணா என்று அவர் ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் ஒரு பாடல் போட்டியில் பங்கு பெறுகின்றார். அண்ணா, நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த இடத்துல நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணா, நிறைய எனக்கு பிடிக்கும். அடுத்ததாக என்னுடைய அண்ணன் சுதன்ராஜ் அண்ணா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக என்னுடைய அன்பு தம்பி திவாகர் அவர்கள், அவரை கூட இந்த லண்டன் பெண்ணை பாடல் உண்மையில் எதிர்காலத்தில் நிறைய பேசப்படும் என்று நம்புகின்றேன். அவரும் நம்பினார், இது தனக்கான அடையாளமான பாடலாக இருக்கும் என்று அவரும் நம்புகின்றார். அவர் சந்தோஷமாக பாடி தந்தார், அதற்கு நன்றி தெரிவிக்கின்றேன். அடுத்ததாக இந்த வெளிநாட்டு வாழ்க்கை என்ற பாடல், நான் நினைக்கின்றேன் எதிர்வரும் நாட்கள் ஐபிசி கலையம் வெளியிட்ட பின்பு எதிர்வரும் நாட்களில் சமூக வலைத்தளங்களால் மிக பெருமையாக பேசப்படும் என்ற பாடலாக நான் பார்த்துக் கொள்கின்றேன். இந்த வெளிநாட்டு வாழ்க்கை நான் வாழ்கின்ற வாழ்க்கையை அப்படியே பதிவு செய்த ஒரு பாடலாகத்தான் நான் பார்க்கின்றேன். அதே போல் இந்த இடத்திலேயே என்னுடைய ஒவ்வொரு பாடல்களையும் சின்ன விஷயமாக சொல்லிவிட்டு வர விரும்புகின்றேன். தாய் நிலைமை பாடல் என்னுடைய அண்ணன் எழுதியது. ஒட்டுமொத்த அகதிகளின் நெருக்கமாக அந்த பாடலில் நான் சொல்லிக்கொள்வேன். அந்த பாடலை நிரோயன் அண்ணா ரம்யா அவர்கள் அருமையாக பாடியிருக்கின்றார்கள். இரண்டாவதாக வெளிநாட்டு வாழ்க்கை அண்ணனும் சுதர்சன், நிருயன் அண்ட் ராஜ்குமார் அண்ணா அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். அந்த பாடல் நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை அப்பட்டமாக எழுதிய பாடல், அதுவும் நிறைய பேசப்படும் என்று நான் நம்புகின்றேன். அதே போல் என்னை மறந்து போனவளை என்கிற ஒரு காதல் பாடல்,
அந்த பாடலுக்காக என்னுடைய அண்ணனுக்கு சிறந்த பாராட்டுகள் கிடைக்கும். தனித்துவமான இசையை ராஜ்குமார் அண்ணா அமைத்திருக்கின்றார், அவருக்கும் நிறைய பாராட்டுகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை. அடுத்ததாக லண்டன் பெண்ணை பாடல். அந்த பாடல் இந்த லண்டன் தலைநகரத்தை ஒரு காதலியோடு அவளது உணர்வுகளோடு ஒப்பிட்டு பாடிய பாடல். அதற்கு எனக்கு ஒரு நம்பிக்கை, இந்த பாடல் மிக பிரபலமான ஒரு பாடலாக அமையும் என்ற என் நம்பிக்கை. அதனால்தான் நான் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று விரும்பினேன். என்னுடைய ஆசான் ஏவிரசிங்கம் ஆசிரியர் இதை கேட்டபொழுது அவர் மனமும் வந்து அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தந்தார். அவரை நான் நிறைய நேசிக்கின்றேன். அவருக்கு இந்த இடத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு தம்பி நல்ல தம்பி கிருஷ்ணன் அவர்களுக்கும் இந்த இடத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு. பார்த்தீங்கள், பல கலைஞர்களிடமிருந்து நட்சத்திரங்களிடமிருந்து பாராட்டுகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இந்த இருவட்டு இன்னும் வெளியாகவில்லை, அப்படி இருந்தும் பாராட்டுகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது என்றால் இந்த இருவட்டு வெளியானதற்கு பின்பு பலரிடமிருந்து பாராட்டுகள் கிடைக்க வேண்டும். உங்களுடைய கலைஞர்கள் எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். இன்னும் பல பாடல்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களை இந்த வேளையில் ஐபிசி தமிழ் குடும்பம் சார்பாக தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அந்த வாழ்த்துக்களை உங்களுக்காக தருகின்றோம். பார்க்கலாம். உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய இசைக்காவியத்தை வடித்து தந்த என் உயிர் தம்பி மயூரனுக்கு என் உள்ளம் நெகிழ்ந்த அன்பின் அளவிட முடியாத வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். மண் தின்னும் மனசு இருவட்டு வெளியீடு இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. நட்சத்திரங்களோடு மண் தின்னும் மனசு இருவட்டை பற்றிய பல விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாது இந்த பாடல்கள் உருவான விதத்தையும் நீங்கள் பார்த்து ரசித்திருப்பீர்கள். சரி, இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எங்கடா இருவட்டு, இந்த இருவட்டில் இன்னும் பல சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்க போகின்றதா என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது இந்த நிறைவு தருணம், அந்த இருவட்டை வெளியிடுகின்ற தருணத்தோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த நட்சத்திரங்களோடு நாங்கள் மிக முக்கியமான ஒரு சிறப்பு விருந்தினரை அழைத்திருக்கின்றோம். இந்த சிறப்பு விருந்தினரை பார்த்தீர்களானால் எல்லோருக்குமே நன்கு தெரிந்த ஈழத்து பாடகர் மாணிக்கம் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரை அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொண்டு இருவட்டை இனிதே நாங்கள் வெளியிடலாம் இல்லையா? சரி, முதலில் வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். பவித்ரா. ஐபிசி தமிழ் உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றது. நன்றி. இன்றைய இளம் சமுதாயத்தினர், இளம் கலைஞர்களுக்கு முன்னோடியாக இருக்கின்றீர்கள். ஆனால் அவர்கள் ஒரு இருவட்டை வெளியிடும் பொழுது இங்கே நேரடியாக கலையகத்துக்கு வருகை தந்து அந்த இருவட்டை நீங்கள் உங்களுடைய கையால் வெளியிட வேண்டும் என்று அந்த கலைஞர்களும் ஆசைப்பட்டு அழைத்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றி சொல்லுங்கள். இன்றைய கலைஞர்களை பற்றி முதலில் சொல்லுங்கள். ஈழத்து இருவட்டு வெளியீட்டு முயற்சியில் இது ஒரு மைல்கல்லாக இருக்கிறது. இங்கே மண் தின்னும் மனசு என்கின்ற ஒரு இருவட்டை இங்கே இரு சகோதரர்கள் பாரதி மயூரன் சேர்ந்து தயாரித்திருக்கின்றார்கள். இங்கே அந்த பாடல்களை கொஞ்சம் நான் கேட்டு பார்த்தேன். மிகவும் நேர்த்தியான முறையிலே அவர்கள் இதை இசையமைத்து பாடியிருக்கிறார்கள் எமது கலைஞர்கள். அதிலே நாங்கள் மிகவும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். இவர்களை நாங்கள் தட்டி கொடுக்க வேண்டும். எங்களுடைய கலைஞர்களை நாங்கள் தான் ஊக்குவிக்க வேண்டும். ஆமாம், இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இருவட்டை நாங்கள் வெளியிடுவதற்கு முதல் இன்றைய சிறப்பு விருந்தினர் மாணிக்கம் சத்தியமூர்த்தி ஐயா அவர்களை பற்றி நான் ஏற்கனவே ஒரு சின்ன அறிமுகம் தந்திருந்தேன். ஈழத்து பாடகர் 200 பாடல்களுக்கு மேல் பாடியிருக்கின்றார். இலங்கை வானொலியில் பாடல்களை பாடிய ஒரு புகழ்பூத்த கலைஞரும் கூட. இவரை அழைத்து விட்டு நாங்கள் இவரை பாடச் சொல்லி கேட்காவிட்டால் எப்படி? அதனால் நாங்கள் எல்லோருமாக இவருடைய பாடலை கேட்க ஆவலாக இருக்கின்றோம். ஆமாம் ஐயா, உங்களுக்கு பிடித்தமான பாடல் ஒன்றை இந்த தருணத்தில் எங்களுடைய நேயர்களுக்காக தாருங்கள். நன்றி. பொங்கல் வாழ்த்தோடு நேயர்களுக்கு இந்த பாடலை நான் சிறு பாடல். பனியின் விழிநீர் துயரத்திரையில் பாதை மறையும் முன்னே, பிணியில் தேயும் நிலவின் நிழலம் பின்னால் தொடரும் முன்னே. பனியின் விழிநீர் துயரத்திரையில் பாதை மறையும் முன்னே, பிணியில் தேயும் நிலவின் நிழலம் பின்னால் தொடரும் முன்னே. ஓ வண்டிக்காரா, ஓ வண்டிக்காரா, ஓட்டு வண்டியை ஓட்டு,
ஓட்டு வண்டியை ஓட்டு போவோம் புதிய நகரம் நோக்கி, பொழுது போகும் முன்னோட்டு போவோம் புதிய நகரம் நோக்கி, பொழுது போகும் முன்னோட்டு. ஓ வண்டிக்காரா, ஓ வண்டிக்காரா. ஆஹா, மிகவும் சிறப்பு. நன்றி ஐயா. இந்த வேளையில் எங்களுக்காக நீங்கள் உங்களுடைய பாடல் ஒன்றை பாடி காட்டியமைக்கு. இந்த சந்தோஷமான இந்த பாடலோடு இந்த இளம் கலைஞர்கள் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும், பல இருவெட்டுக்களை வெளியிட வேண்டும், அதற்கு நீங்கள் மீண்டும் சிறப்பு விருந்தினராக வர வேண்டும் என்ற எங்களுடைய அன்பு கோரிக்கையோடு இந்த இருவெட்டை நாங்கள் சந்தோஷமாக வெளியிடலாம். மண்பாடு நிலையத்தின் மண் தின்னும் மனசு இருவெட்டை வெளியிடுகின்ற சந்தோஷமான தருணத்தில் நாங்கள் இந்த இருவெட்டை எங்களுடைய சிறப்பு விருந்தினரின் கையால் வெளியிடுகின்றோம். உம்மேல காதல் எனக்கு ஜென்ஸை போல நீளமடி, உம்மேல கோபம் இருக்கு இடையை போல சின்னதடி. உம்மேல பைத்தியம் எனக்கு லண்டன் மரத்தன் தூரம் போல், உம்மேல வெறுப்பு இருக்கு ஒரு தூர ஓட்டம் போல். லண்டன் வெதரு உந்தன் மனமும் அடிக்கடி குளிராய் அணைக்கிறாய், இடைக்கிடை வெள்ளையாய் வெறுக்கிறாய். லண்டன் நகர் மண்பாடு நிலையத்தின் மண் தின்னும் மனசு இருவெட்டு சந்தோஷமாக இன்றைய தினம் வெளியிட்டிருந்தோம். மீண்டும் அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய தைத்திருநாள் நல் வாழ்த்துக்களோடு எங்களுடைய கலைஞர்களை இன்னொரு நிகழ்ச்சியில் நட்சத்திரங்களின் கொண்டாட்டத்தோடு சந்திக்கும் வரை கலைஞர்களோடும் சக தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் தயாரிப்பாளரோடு சேர்ந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் அன்புடன் பவித்ரா. நன்றி, வணக்கம் அன்பான உறவுகளே.